அதிமுக உட்கட்சி விவகாரங்களில் பாஜக தலையிடாது என அமித்ஷா வந்து தெரிவித்திருக்கிறார். அவங்க சமாதானம் ஆயிட்டாங்கன்னா சரியா போச்சு, அவ்வளவுதானே. இன்னும் ஒரு வாரத்திற்குள் எலெக்ஷன் கமிஷன் மூலமாக, தேர்தல் ஆணையத்தின் மூலமாக இரட்டை இலை சின்னம் அதிமுகவிற்கு கிடைக்குமே ஆனால் தமிழ்நாடு ஹைகோர்ட்டுக்கு பதில் சொல்லி ஆகணும் எலெக்ஷன் கமிஷன். அதே மாதிரி நான் கேள்விப்படுகிறேன், ஓபிஎஸ் கண்ணீர் கட்சி ஆரம்பிக்க போறார் என்று. கண்டிப்பாக ஓ பன்னீர்செல்வம் வந்து எடப்பாடி பழனிசாமி திட்டினாலும், அமித்ஷாவை திட்டினாலும், அவர் ஒரு கட்சியை ஆரம்பித்து விட்டால் அது என்டிஏவில் வந்து சேரலாமே. உதயநிதியினுடைய உதயம் அதுதான் உண்மை. உதயநிதி வந்தார்னா அது எல்லாம் யங்ஸ்டர்ஸ் டேக் ஓவர், எல்டர்ஸ் கம் டவுன். அதானே, கம் டவுன் அண்ட் காம் டவுன். திமுகவில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்பது இனி வரக்கூடிய நாட்களில் தான் அதிகமாகும். அது துரைமுருகனுடைய கையெழுத்து போட மாட்டேன் சொன்னதுலேருந்து வந்த வம்பு தான் இதெல்லாம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணி வந்து கடுமையாக விமர்சித்திருக்கிறார். சிரிக்கத்தான் தெரிகிறது. நேற்று வந்தவர் உதயநிதியுடைய ஃப்ரண்ட் மேன் விஜய். மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீதுபன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்ம இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம். அதிமுக உட்கட்சி விவகாரங்களில் பாஜக தலையிடாது என அமித்ஷா வந்து தெரிவித்திருக்கிறார். சோ இந்த கருத்து என்பது டிடிவி, ஓபிஎஸ் மற்றும் சசிகலா அம்மையாருடைய கதி வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது அரசியல் எதிர்காலம் அப்படிங்கறது ஒண்ணுதான். உள்கட்சி பிரச்சனை, அவங்க சமாதானம் ஆயிட்டாங்கன்னா சரியா போச்சு, அவ்வளவுதானே. சமாதானத்துக்கு தானே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அதிமுக டிடிவி தினகரன் தனி கட்சி ஆரம்பிச்சுட்டே போயிட்டாரு. அதே மாதிரி நான் கேள்விப்படுகிறேன், ஓபிஎஸ் கண்ணீர் கட்சி ஆரம்பிக்க போறார் என்று. எப்படி இருப்பினும் இன்னும் ஒரு வாரத்திற்குள் எலெக்ஷன் கமிஷன் மூலமாக, தேர்தல் ஆணையத்தின் மூலமாக இரட்டை இலை சின்னம் அதிமுகவிற்கு கிடைக்குமே ஆனால், அதை நிரூபித்து, அதாவது நிரந்தரமாக செய்யுமே ஆனால் தமிழ்நாடு ஹைகோர்ட்டுக்கு பதில் சொல்லி ஆகணும் எலெக்ஷன் கமிஷன். 29 ஏப்ரல் மாதம் அதுக்குள்ளே ஒரு கண்டிஷன் போட்டு பண்ணிட்டாங்கன்னா ஓபிஎஸ் உடைய எல்லாமே என்ன ஆகும். அதனால அவர் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்றாரு. அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாருனாலே எடப்பாடி பழனிசாமி நல்லது தானே. அவங்க ஏன் திருப்பி கூட்டணியில் வரக்கூடாது இருக்குல்ல. அதிமுக ஜெயலலிதா அவர்களால் அடையாளம் கட்டப்பட்டு முதலமைச்சராக இருந்தவர். சோ அப்படி இருக்கும்போது முக்குளத்தூர்ல ஒரு முக்கியமான தலைவரா வந்து அறியப்படுகிறவர். சோ அப்படி இருக்கும்போது அதிமுகவுக்கு அவர்களால் வந்து இணைந்தாதானே ஒரு பலமான அதிமுகவை இது இருக்க முடியும். இணைவாரால் ஓட்டு வந்துரும்ல. அவர் திருப்பி என்டிஏ உள்ள கொண்டாங்கன்னு அவரை எங்க ஒன்னே ஒன்று சொல்றேன். கருணாநிதியை ஏக வச்சனத்தில் திட்டியவர் வைகோ. அவரே அங்க உட்கார்ந்து இருக்காரு. இப்ப அந்த வைகோவை அங்க கட்சியில சேர்ந்துருவேன்னு சொல்றாரு. துரை வைகோக்கு பதவி வாங்கி கொடுத்துட்டாரு. துரை வைகோ கட்சியிலே பிளவு வந்திருக்குது. ஆக மொத்தம் இந்த கருணாநிதியை திட்டியவரே மு.க. ஸ்டாலின் அடைக்கலம் கொடுத்தார் என்றால் கண்டிப்பாக ஓ பன்னீர்செல்வம் வந்து எடப்பாடி பழனிசாமி திட்டினாலும், அமித்ஷாவை திட்டினாலும், அவர் ஒரு கட்சியை ஆரம்பித்து விட்டால் அது என்டிஏவில் வந்து சேரலாமே. எல்லாத்துக்கும் ஆப்ஷன் இருக்குல்ல ககன். எல்லாத்துக்கும் ஒரு அணுகுமுறை இருக்குல்ல. ஆனா சவுத்ல எல்லாம் வந்து அதிமுக ரொம்பவே வீக்கா இருக்கு. அது வந்து ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன், சசிகலா அம்மையார் தான் அப்படிங்கிற பார்வை வந்து முன்வைக்கப்படுது சார். சவுத் ஜோன் உண்மை, நீங்க சொல்றது உண்மை. அதுக்கெல்லாம் நாம் இருவரும் பேசுவதற்கு மேலாக பிரதிதினம் அரசியலில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த விஷயம் நன்றாக தெரியும். அந்த அணுகுமுறையில் வரக்கூடிய நாட்களில், மாதங்களில், வாரங்களில் கண்டிப்பாக அதற்கான ஒரு தீர்வு கிடைக்கும் என்று தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக ஓபிஎஸ் இந்த கூட்டணியில் வந்து விடுவார். திமுகவில் சீனியர்களுக்கு இந்த முறை வந்து கல்தா என்று பல விஷயங்கள் வந்து பேசப்படுகிறது. குறிப்பாக பொன்முடி, துரைமுருகன், இன்னும் பல அமைச்சர்கள் வந்து ஓரம் கட்டப்பட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது ஒரு தகவல் வருது. அது உண்மைதான். உதயநிதியினுடைய உதயம் அதுதான் உண்மை. உதயநிதி வந்தார்னா அது எல்லாம் யங்ஸ்டர்ஸ் டேக் ஓவர், எல்டர்ஸ் கம் டவுன். அதானே, கம் டவுன் அண்ட் காம் டவுன். திமுகவில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்பது இனி வரக்கூடிய நாட்களில் தான் அதிகமாகும். பார்த்துட்டே இருங்க. அது துரைமுருகனுடைய கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னதுலேருந்து வந்த வம்பு தான் இதெல்லாம். டாஸ்மாக் வழக்கு குறித்து ஹைகோர்ட்ல வந்து வழக்கு நடந்துட்டு இருக்கும் போதே அன்றைய தினமே வந்து பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்திலே ஒரு பெட்டிஷன் வந்து போட்டிருந்தாங்க தமிழ்நாடு அரசின் சார்பில். என்னங்க அங்கேயும் பெட்டிஷன் போட்டு இங்கேயும் வந்து பெட்டிஷன் போடுறீங்க, என்னதான் உங்க கணக்கு, வாபஸ் வாங்குறீங்களா இல்லையா அப்படின்னு சொன்னோன்னா தமிழ்நாடு அரசு உடனடியாக அந்த வழக்கை வந்து வாபஸ் வாங்கியது. என்னதான் நடக்குது இந்த இடி விவகாரத்துல? ஏன் டாஸ்மாக்காக இவ்வளவு தூரம் துடிக்கிறாங்க தமிழ்நாடு அரசு? என்னதான் நடக்குது? திமுக அரசின் குழப்பமான நிலை. திமுக அரசு பயந்து இருப்பதுன்னு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அரசாங்கத்தின் மீது, இலாக்கான் மீது ஒரு கேஸ் போட்டிருக்காங்கன்னா இது டாஸ்மாக் தான் ஃபர்ஸ்ட். ஆக மொத்தம் உச்ச நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜியை பற்றி
சென்னை உயர் நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜியை பற்றி என்னதான் கேள்வி வந்தாலும் தமிழக அரசினுடைய அணுகுமுறை தவறு என்பதைத்தான் சுப்ரீம் கோர்ட் சுட்டிக்காட்டியது. தமிழக நீதிமன்றம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. 2 நீதிமன்றங்கள். ஆக மொத்தம் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி ராஜினாமா செய்ய வேண்டும். அவர்தான் குழப்பி விட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை. அருண் நேரு நம்ம கே.நேருக்கு அடுத்ததாக, பொன்முடிக்கு அடுத்ததாக அதிகமாக பேசக்கூடிய டி.எல். ரகுபதி என்பவர் ராஜினாமா செய்ய வேண்டும். காரணம், சுப்ரீம் கோர்ட்ல குற்றம் வந்திருக்கிறது அவருக்கு. அவர் சட்டத்துறையை முதலமைச்சருக்கு ஒரு மிஸ்கைட் பண்ணியிருக்காரு. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணி கடுமையாக விமர்சித்திருக்கிறார். பழைய பங்காளியான அதிமுகவை தற்போது கைகோர்த்து கொண்டு நீங்க மக்களை போய் சந்திச்சீங்க அப்படின்னா மக்கள் உங்களை நிராகரிப்பாங்க, உங்களை வீட்டுக்கு அனுப்புவாங்க. இப்பவும் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையில தான் போட்டி அப்படிங்கிறார். உங்களுடைய பார்வை? சிரிக்கத்தான் தெரிகிறது. நேற்று வந்தவர் அரசியலுக்கு இதுவரைக்கும் ஒன்னும் டூர் எல்லாம் போகவே இல்லை. அவருக்கு இருக்கக்கூடிய ஆதரவை பாராட்டுகிறோம், அவருக்கு இருக்கக்கூடிய கிளைகள் பாராட்டுகிறோம். ஆனால் அவர் திமுகவுடைய முகமூடியாகத்தானே இருக்கிறார். உதயநிதியுடைய ஃப்ரண்ட் மேன் விஜய் திமுகவில் இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி பிரிக்கணும்னு நம்ம ரொம்ப புத்திசாலித்தனமா பண்ணணும்னு நினைச்சாங்க. கமல்ஹாசன் எங்க இருக்காரு இப்போ? ரஜினிகாந்த் எங்க இருக்காரு? அந்த வரிசையில் ஐயா விஜய் அவர்களும் சேருவார்கள், திமுகவில் சரணடைவார்கள். அவர் ஒரு திமுகவுடைய முக்கோட். ஆக மொத்தம் முக்கோட்டா என்று சொல்லுவார்கள், திமுகவுடைய முகமூடி. அவர் சொல்லுவது ஏன்னா அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது ஒரு அவசியம் இருக்குமா என்று எனக்கு சந்தேகமா இருக்கிறது. சார், இந்த அமைச்சர் கே.நேரு அவர் தொடர்புடைய அலுவலகங்களா இருக்கும், வீடா இருக்கட்டும், எல்லாத்திலையும் இடி ரெய்டு பண்ணாங்க. அதன் பிறகு அவருடைய தம்பி கே.என். ரவிச்சந்திரன் அவர்கள் விசாரணைக்காக அமலாக்கத்துறை அலுவலகத்தில் 5 மணி நேரம் விசாரிக்கப்பட்டு அழைத்து செல்லப்பட்டார். அவர் திரும்பவும் ரெய்டு நடந்துச்சு. அப்புறம் பல ஆவணங்கள் பறிமுதல் செய்திருக்கிறாங்க. அருண் நேருக்கிட்டையும் பாத்தீங்கன்னா பல ஆவணங்கள் பறிமுதல் செய்ததாக ஒரு தகவல் இருக்கு. அப்படி பார்க்கும்போது டெல்லியில் இருக்கக்கூடிய சோர்ஸுகள் சொல்வது என்ன சார் இந்த ரெய்டு? கே.என். நேருடைய மகன் அருண் நேரு கைது செய்யப்படுவார் கூடிய விரைவில். அவருடைய பிரதர்ஸ் இருவருமே விசாரணைக்கு அழைக்கப்படுவார்கள். கே.என். நேருடைய ஒரு அரசியல் என்பது மிக 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 கடினமாக இருக்கிறது. வரக்கூடிய நாட்களில் அவர் மந்திரி சபையில் கண்டினியூ ஆவதே கடினம் என்று தான் மத்திய என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் சொல்லுகிறார்கள். காரணம், ஆவணங்கள் அவ்வளவு கிடைத்து விட்டன, அதிகாரப்பூர்வமாக இருக்கிறது என்று. இனிமேல் அவர் சட்டசபையில உட்கார முடியாதுங்க. 5 அமைச்சர் மேல அப்படி கார்னர் பண்ணிருக்காங்க சார். சட்டசபையில ஒழுங்கா கஷ்டம். இனிமேல் திமுகவினுடைய ஒரு அணுகுமுறை என்பதை மாற்றிக்கொள்ள வேண்டும். பொதுமக்களிடமிருந்து அவர்கள் விலகி போகிறார்கள். இந்த மாதிரியான கேஸ் என்ன 50,000 கோடி, 40,000 கோடி, 30,000 கோடி இதெல்லாம் என்னங்க இது? ஒவ்வொரு மாவட்ட தலைவர்களும் மாவட்ட செயலாளர்களும் இருக்கக்கூடிய பண சொத்துங்களை பார்த்தீங்கன்னா எங்க, ஹவு டிட் தே கெட் தட் அமௌண்ட்? இப்ப அமித்ஷாவுடைய விசிட்டின் காரணமாக தமிழ்நாட்டில் பல அரசியல்வாதிகளுக்கு ஒரு கலக்கம் ஏற்பட்டுதான் இருக்கிறதா? கண்டிப்பா கதி கலங்கி இருக்காங்க திமுக. மீதி அரசியல்வாதி விட்டுருக்க திராவிட முன்னேற்றம் இல்லாம இது மாதிரி பேச மாட்டாங்களே. பயந்து அதுக்கு விஜயை பேச வைக்கிறாங்களே இவங்க. இல்ல, விஜய் ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சுதானே செயல்பட்டு இருக்காரு. அவரை எப்படி திமுக பேச வைக்கும்? அவரே திமுக அவர் ஒரு முகமூடி தானே. அவர் ஒரு முகமூடி தானே. என்னத்துக்கு இப்போ திமுக பேசுற மாதிரி அவர் ஏன் பேசுற? அவருக்கு தனியா ஒரு கொச்சனை இது கிடையாது, கொள்கை கிடையாது. ஆனா திரும்ப என்ன விமர்சிக்கிறாருன்னா, விஜய் போன்ற புதிய கட்சிகளோடு அதிமுக போய்விடக் கூடாது அப்படிங்கறத சொல்லிதான் பாஜகவும் சரி ஆர்எஸும் சரி பேக்ரவுண்ட்ல பயங்கரமா திட்டமிட்டு இது மாதிரியான ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்காங்க தமிழ்நாட்டுல அப்படிங்கிற இதுல திரும்ப அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. திருமாவளவன் செய்யக்கூடிய அரசியல் செய்கிறார். எப்படி மாயாவதி உத்தரப்பிரதேசத்தில் காணாமல் போய்விட்டாரோ அதே மாதிரி திருமாவளவனுடைய விடுதலை கட்சி கூட உடைந்து விடும். இப்போ அர்ஜுனாரு அங்க போயிட்டாரு, தனியா போயிட்டாரு. அவருடைய பாலிடிக்ஸ் வேற மாதிரி ஆயிடுச்சு. திருமாவளவுக்கு தினம் ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்காரு. தங்க காட்டுகள்லாம் பாதி பேர் டிஎம்கேல போயிட போறாங்க, பார்த்துட்டே இருங்க. திருமாவளவனுடைய ஓட்டு வங்கி தமிழ் வெற்றி கழகத்தை எடுத்துக்கொண்டால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. பாமகவில் இப்போ ஒரு குழப்பம் நீடிக்கிறது. தலைவராகவே மாறிவிட்டார் ராமதாஸ் அவர்கள். சோ அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு. என்னை சமாதானப்படுத்துவதற்காக யாரும் தைலாபுரம் தோட்டம் வர வேண்டாம் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறாரு. அவருடைய பேச்சு உணர்த்துவது என்னன்னு நினைக்கிறீங்க சார்? கட்சி பிளவாகுவதை உணர்த்துகிறது. பாட்டாளி மக்கள் கட்சி 2ஆக உடனே விட ஒன்னு திமுக பக்கம் போகும், ஒன்னு அதிமுக பக்கம் வரும், அவ்வளவுதான்.
ஆக மொத்தம் பாட்டாளி மக்கள் வன்னியர்களிடையே பிளவு. இப்ப ஏற்கனவே என்டிஏ கூட்டணியில் அங்கம் வகித்த பாமக, தேமுதிக கட்சிகள் வந்து என்டிஏ அன்னைக்கு வந்து வருமா, இல்ல அவங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அக்டோபர் மாதத்துக்குள் பாருங்க, கண்டிப்பாக வரும் என்று தான் அமித்ஷாவுடைய விருப்பம், அமித்ஷாவுடைய எதிர்பார்ப்பு, எடப்பாடி பழனிசாமியுடைய எதிர்பார்ப்பு. பொன்முடி அவர்கள் இது மாதிரியான ஒரு சர்ச்சைக்குரிய வகையில் கருத்தை தெரிவித்ததை வந்து வட இந்திய மாநிலங்கள் வந்து எவ்வாறு பார்க்குது சார்? சைவம் மற்றும் வைணவத்தை பின்பற்றுபவர்கள் எப்படி பார்க்கிறார்கள்? திமுக என்பது இந்து விரோத கட்சி என்று காட்டுகிறார்கள். திமுக என்பது ஆன்டி நார்த் இந்தியன் என்று, திமுக என்பது கடவுளுக்கு எதிர்த்த இயக்கம் என்று. இல்லம்னா ஒரு சொல்லுவாருங்களா சார்? கனிமொழி சொல்லிட்டாங்களே பதில், துர்கா ஸ்டாலின் சொல்லிட்டாங்களே பதில். பாருங்க என்னென்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. ஒரு திராவிட கழகத்தினுடைய பெரியார் கட்சி கழகத்தில் போய் கை தட்டுவதற்காக எதனா பேசலாம்னு நினைச்சாங்கன்னா தமிழக அரசியல் எங்க போகிறது? இது மாதிரி முஸ்லீமை பத்தி பேசுவாங்களா? புர்காவை பத்தி பேசுவார் அவரு? இல்ல கிறிஸ்துவர்களை பத்தி பேசுவார்களா? இல்ல ஜெயினியரை பத்தி பேசுவார்களா? ஏன் சர்தா அவர் தானுங்க சார் உங்களுக்கு சொன்னாரு பானிபூரி விற்கிறவங்க எல்லாம் நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு. ஆக மொத்தம் அவருக்கு நாக்கில் சனி பிடிச்சிருச்சு, சனி. என்டிஏ கூட்டணியால் வந்து தமிழ்நாட்டில் ஆட்சியை வந்து அமைக்க முடியுமா? முயற்சி செய்வார்கள் கண்டிப்பாக. அதனுடைய வெற்றி தோல்வி என்பது பொதுமக்கள் தீர்ப்பே, மகேசன் தீர்ப்பு. அடுத்த வருடம் இதே சமயத்தில் பார்க்க போனீர்களே ஆனால் கண்டிப்பாக. ஒன்னே ஒன்று சொல்றேன், யாராவது நினைச்சாங்களா டிடிவி தினகரன் ஜெயிச்சுட்டு திமுக டெபாசிட் போகணும்ட்டு? இல்ல அம்மையார் ஜெயலலிதா தோத்து போடான்னு நினைச்சாங்களா? இல்ல கருணாநிதி தோத்து போடான்னு நினைச்சாங்களா? காமராஜரே தோத்து போட்டார். பி சீனிவாஸ். நான் அந்த யங் டேஸ்ல ஐ வென்ட் டு விருதுநகர். ஆக மொத்தம் தோல்வி வெற்றி என்பது அரசியலில் சர்வசாதாரணம். கண்டிப்பாக 2026 திமுக தோல்வி அடையும் என்பதுதான் பொதுமக்களில் இருக்கக்கூடிய காரணம். போதைப் பொருள், ஊழல், எங்க பார்த்தாலும் ஊழல். எங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிக்கு 10,000 20,000 கோடி ரூபாய் வச்சிருக்காங்க சார். எங்க இருக்குதுங்க அந்த பணம்? யாருங்க தராங்க? இதுவரை உங்க பல்வேறு கருத்துக்களோட கொஞ்சம் மிக்க நன்றி சார். தேங்க்யூ.